ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் அவருடைய வேதத்தை தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இன்று நம்ம மோசே குறித்தும் அவருடைய விசுவாச வாழ்வை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். அது 23ஆம் வசனம் 11:23 நமக்கு 30ஆம் வசனம் வரைக்கும் அது சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை நான் ஒரு முறை வாசித்து விடுகிறேன். எல்லாரும் அதை கொஞ்சம் கவனிங்க. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவன் 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரித்தவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நேமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாதிருந்தார் என்று பார்க்குறோம். இந்த பகுதியில் எபிரேய ஆக்கியோன் இந்த பகுதியில் மோசேயினுடைய விசுவாச வாழ்வை பற்றி மட்டும்தான் எழுதியிருக்கிறார். முழு விவரத்தையும் அவர் சொல்லலை. ஆனால் விசுவாச அந்த வாழ்க்கையை மட்டும் அவர் சொல்லுகிறார். எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனம் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம், அங்கே கிறிஸ்துங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. யாத்திரை ஆகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பிறகுதான் இந்த மோசேயினுடைய வரலாறு வருகிறது. ஆனால் எபிரேய ஆக்கியோன் எழுதும்போது எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். அப்படின்னா என்ன? கிறிஸ்துக்கு முன்னடையாளமாக அவர் இருக்கிறார். அதாவது இந்த மீட்பின் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும்படி தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் தான் மோசே. நம்ம அதை தான் பார்க்குறோம். விசுவாசம் என்பது தேவனால் துவங்கி வைக்கப்படுகிறது. ஆனால் அந்த விசுவாச வாழ்வை நாம் செயல்பட்டு அந்த விசுவாசத்தின் மூலமாக வெற்றிகளை பெறணும். கிறிஸ்து நமக்கு அதை நமக்கு முழுமையாக சிலுவையின் மூலமாக சம்பாதித்து கொடுத்து விட்டார். அப்போது சிலுவையில் நமக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு, அதாவது அவருடைய சுவிசேஷத்தினால் வருகிற அந்த மீட்பு நமக்கு அஸ்திபாரமாக இருக்குது. அந்த மீட்பை வைத்து கொண்டு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும். மோசையே அப்படி தான் நிறைவேற்றினாருன்னு இந்த நிருப ஆக்கியோன் எழுதுகிறார். அதை நீங்கள் கருத்தாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அப்படின்னு வரப்போகிற பல 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகிற கிறிஸ்துவை நம்பி தான் அவர் இந்த ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று நாம் இங்கே பார்க்குறோம். இப்போ பாருங்கள், மோசே பிறந்தபோது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசேயினுடைய பெற்றோர் யார் அப்படின்னா, பெற்றோர் யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய பெற்றோருடைய பேர் என்ன? அவங்க அப்பா பேர் அம்ராம், அவனுடைய அம்மா பேர் யோகபேத். அது அங்கே 6:20 இருக்குது. இந்த மோசே ஒரு லேவி கோத்திரம் தான். இந்த லேவி கோத்திரத்தில் லேவியினுடைய பிள்ளைகள் 3. அது 6:16 இருக்குது. கெர்சோன், கோகாத், மொராரி. இந்த கெர்சோனை விட்டுட்டு இந்த கோகாத்தினுடைய வம்சத்தில் தான் அம்ராம் பிறக்கிறார். அம்ராம் கோகாத்தின் புத்திரரில் முதல் மகன். இந்த அம்ராமுடைய மகன் தான் ஆரோனும் மோசேயும். இப்போது லேவி கோத்திரத்தில் மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டார்.
ஸோ இப்போ அந்த காலத்தில் மோசே பிறக்கும்போது அந்த சூழ்நிலை என்ன, அதை நீங்கள் பார்க்கணும். அந்த சூழ்நிலையை நம்ம வந்து தியானிக்கணும். அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது? யோசேப்புக்கு பின்பு யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா வந்தான். 1:8 யாத்திராகமம் 1:8. யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அப்போ யோசேப்பினுடைய கீர்த்தி வந்து நெடுநாளாக இருந்தது. அவன் மரணத்திற்கு பிறகு கூட அந்த செல்வாக்கு வந்து வலுவாக இருந்தது. ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத ஒரு புதிய அரசன் எகிப்தில் தோன்றினான். அப்போ அந்த யோசேப்பை பற்றி கேள்விப்படாத ஒரு காலம். அதாவது யோசேப்பு வந்து 80 ஆண்டுகள் எகிப்தில் வந்து பிரதம மந்திரியாக இருக்கிறார். 80 ஆண்டு. அதில் 17 வருஷம் யாக்கோபு வந்து எகிப்தில் வந்து வாழுகிறார். 17 வருஷம். இப்போது பார்த்திங்கன்னா யாக்கோபு இறந்த பிறகு யோசேப்பும் மரித்து போகிறார். இப்போ யாக்கோபினுடைய நாட்கள் வந்து 17 வருஷம்தான் அங்கே வந்து அவர் தங்கி இருக்கிறார். இப்போ இந்த கணக்கை வச்சுக்கிட்டு 17 வருஷத்தில் நீங்கள் கணக்கை வச்சுட்டு யோசேப்பினுடைய மரணத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 310 வருஷம் வரைக்கும் அவர்கள் நல்ல செல்வாக்கோடு இருக்கிறாங்க. அதற்கு பிறகு தான் வந்து அவர்களை ஒடுக்கும்படி ஒரு ராஜா வருகிறான். அந்த ராஜா வந்து யோசேப்பை பற்றி கொஞ்சமும் அறிவு கிடையாது. அவன் வந்து என்ன தீர்மானம் பண்ணுறான் அப்படின்னா, இந்த ஜனங்கள் வந்து ரொம்ப வேகமாக பலுகி பெறுகிறாங்க. 9ஆம் வசனம் பாருங்கள். அவன் தன் ஜனங்களை நோக்கி, அதாவது எகிப்தியரை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். எகிப்தியரை விட இந்த எபிரேயர்கள் வந்து நல்ல பலசாலிகள். அதே மாதிரி அவங்க எண்ணிக்கையிலும் அதிகமாக இருக்கிறாங்க. எகிப்தியரை விட அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் இந்த ராஜாவுக்கு ஒரு பயம் வந்துடுது. என்ன பயம் வந்துடுது? அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். இப்போ பாருங்கள், இவர்கள் பலத்தவர்களாக இருக்காங்க, ஆனால் அடிமைகள் தான். இவங்க வந்து எகிப்தியருக்கு ஊழியம் செய்கிறாங்க. வீடுகளில் அவங்களுடைய பணிகளில் பெரும்பாலான பணிகளை இவங்க செய்கிறாங்க. ரொம்ப எகிப்தியருக்கு உதவியாக இருக்கிறாங்க. இவர்களை விட முடியாது. அங்கே வசனம் அப்படி தான் சொல்லுது பாருங்கள். அவர்கள் புறப்பட்டு போகாதபடிக்கு எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் புறப்பட்டு போடக்கூடாது என்று அந்த அரசன் விரும்புகிறான். அப்போ பெருகவும் கூடாது, புறப்பட்டும் போகக்கூடாது. அப்போ அதுக்கு ஒரு வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை சுமக்கிற வேலையில் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரர்களை வைத்தான். அதை செஞ்சுட்டு பெரிய நகரங்களை கட்டுறதுக்கு அவங்கள பயன்படுத்துகிறான். பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டகசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஒரு காலத்தில் யோசேப்பு இருக்கும்போது அவ்வளவு கௌரவமாக வாழ்ந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம், அதாவது 300-350 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா கடுமையான துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. பாருங்க, அவர்கள் ஒடுக்கும்படிக்கு, அங்கே அவர்களை துன்புறுத்தும்படிக்கு, அவர்கள் பெருகாதபடிக்கு அவர்கள் பல உபாய தந்திரங்களை செய்கிறத நம்ம இங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர்கள் ஒரு குறிப்பை போடுறாங்க. என்ன போடுறாங்க? 12. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்து எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அப்புறம் பாருங்க, இதுவும் அல்லாமல் 15ஆம் வசனம், எகிப்தின் ராஜா வந்து சிப்பிரால் பூவாள் எனும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட இந்த மருத்துவச்சிகள் எபிரேய மருத்துவச்சிகள் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? மனையில் அந்த கர்ப்பஸ்திரீகள் உட்கார்ந்துருக்கும்போது ஆண் குழந்தையாக இருந்தால் அதை கொன்று போட்டுரு, பெண் பிள்ளை இருந்தால் உயிரோடு விட்டுவிடு என்று சொல்லுகிறார். இதோட மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா அந்த 22ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது பார்வோன்
பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா மோசே பிறக்கும்போதே அவனுடைய தாய் தகப்பன்மாரே சொந்த கையினால் அந்த குழந்தைய தண்ணீரில் தூக்கி போடணும். நாய்க்கு நிறைய குட்டி போட்டுருச்சுன்னா சில நேரங்களில் கிராமங்களில் இப்படி செய்வாங்க. இந்த நாய்க்குட்டியை தூக்கி கொண்டு போய் தண்ணியில் போடுவாங்க. கொடுமையானது அது. உயிரோடு அப்போ தான் பிறந்த அந்த குட்டிகளை தூக்கி கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டு சாகடிக்கிறது எவ்வளோ கொடூரமானது. அதே மாதிரி ஒரு கொடூரமான சூழ்நிலையில் தான் மோசே பிறக்கிறார். இப்போ நீங்கள் பாருங்கள், மோசேயை கர்த்தர் தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறார். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 12:13 மோசே என்னும் தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணி அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டார். நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி இருப்பார். 400 வருஷம் உன்னுடைய ஜனங்கள் அங்கே எகிப்தில் என்ன செய்வாங்க, அங்கே அந்த தேசத்தில் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று 15:13 அவர் அப்படி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். 400 வருஷம் அவர்கள் நிச்சயமாய் உபத்திரவப்படுவார்கள். எப்படிப்பட்ட உபத்திரவம்? அவருடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டு அவர்கள் அடிமையாக்கப்பட்டு அவர்கள் எகிப்தியர்களுக்கு வேலை செய்யும்படி அவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். ஆளோட்டிகள் மூலமாக அவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள், அடிமைகளாக வேலை செய்யும்படி. அங்கே ராமசேஸ், பித்தோம் போன்ற நகரங்களை கட்டும்படி அந்த ராஜா அவ்வளவு கொடூரமாக காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். மத்தாக்குறைக்கு ஜனம் பெருகாதபடிக்கு ஆண் பிள்ளைகளெல்லாம் தண்ணீரில் தூக்கி போடுறான். வித்தை அழிக்கணும்னு சொல்லி அவன் ரொம்ப கடுமையான பிரயாசப்படுகிறான். அந்த சந்தர்ப்பத்தில் தான் மோசே பிறக்கிறார். இப்போ மோசே பார்வோனின் ராஜ்யம் பெரிதா, தேவனுடைய ராஜ்யம் பெரிதா என்பதை நம்ம பார்க்கணும். இன்றைக்கு இருக்கிற உலக அரசாங்கம் பெரியதா, தேவனுடைய ராஜ்யம் பெரியதா? நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யம் பெரிது என்று நம்ம வாயால் சொல்லிடுவோம், ஆனால் விசுவாசிக்க மாட்டோம். அதான் பிரச்சனை. வாயால் சொல்லிடுவோம் கர்த்தர் தான் பெரியவர், பிசாசுகளும் அப்படி தான் நடுங்குது. கர்த்தர் பெரியவர்னு பிசாசு நடுங்கும், ஆனால் தான் வேலையை அது செய்யாமல் இருக்குமா? இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளையும் பிசாசு செய்வான். அதே மாதிரி நாம் தேவனுடைய ராஜ்யம் தான் பெருசுன்னு சொல்லுவோம், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசிக்க மாட்டோம். இப்போ பாருங்க, மோசே பிறந்தான். அந்த பிறக்கும்போது தாயின் கற்பத்தில் உருவாகும் போதே கர்த்தர் மோசேயை காக்கும்படி பரலோகம் சுழன்றது. இப்போ பாருங்க, ராஜ கட்டளை என்ன? ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியில் போட்டுறணும். எத்தனை நாளைக்கு தான் ஒரு தாயின் தகப்பனும் அந்த பிள்ளையை வளர்க்க முடியும்? அதுலேயே இந்த மோசே மிகுந்த சௌந்தரியம் உள்ளவன், அழகானவன். அந்த குழந்தைய தண்ணீரில் போடுறதுக்கு அந்த தாய்க்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இப்போ தேவன் அந்த அம்ராமுக்கு ஒரு யோசனை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நாணல் பெட்டியில் வச்சு இதை நைல் நதியில் விட்டுரு அப்படின்னு சொல்கிறார். எல்லாமே தேவ திட்டம். நைல் நதியில் நாணல் பெட்டியில் வைத்து மோசையை என்ன செய்கிறாங்க, அந்த அம்ராம் அவனுடைய மனைவி யோகபேத் என்ன செய்கிறா, நதியில் விட்டுறா. கூடவே சகோதரிய மிரியாம அனுப்பி விடுறா. அந்த பெட்டி எங்கெல்லாம் போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இதுக்கு இந்த பிள்ளை கரையிலே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த டைம் பாருங்க, அந்த பார்வோனுடைய குமாரத்தி அங்கே வருகிறாள். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பார்வோனுடைய குமாரத்தி அங்கே வருகிறாள். இப்போ பார்வோனுடைய குமாரத்தி வாலிப பிள்ளையா, கைம்பண்ணா, அல்லது புருஷனை விட்டு பிரிந்து வந்தவளா என்பதை பற்றியெல்லாம் நம்ம ஆலோசனை பண்ண வேண்டாம். ஆனால் அவள் குளிக்க வருகிறாள். ஒரு கன்னியை பெண்ணு ஒரு பிள்ளைய வளர்க்க எந்த தகப்பனாவது விட்டு கொடுப்பானா? விட்டு கொடுக்க மாட்டான். இவள் தன்னுடைய புருஷன் வீட்டில் இருந்து தன்னுடைய தகப்பன் வீட்டில் தங்கி இருக்கிறார். மனக்கசப்பில், ஒரு மனத்தாங்கலில் தங்கி இருக்கிறார். ஒருவேளை அவன் நிரந்தரமாக தங்குகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, மோசேயை அவள் தனக்காக வளர்க்கும்படி அந்த பிள்ளையை அதனுடைய தாயினிடத்திற்கு அனுப்புகிறாள். மோசே தாய்ப்பால் குடிக்கிற பருவத்தில் இருக்கிறான், பச்சிளங்குழந்தை.
இப்போ இந்த பார்வோனினுடைய மகள் அந்த பிள்ளையை எடுத்து தனக்காக வளர்க்க சொல்லுகிறார். ஒரு வாலிப பெண்ணு அப்படி செய்ய முடியாது. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுதான் நம்ம அந்த காலத்திற்கு, அந்த சூழ்நிலைக்கு, அந்த அந்த நிமிடத்தில் என்ன நடந்துச்சு, அந்த நிமிடத்தில் என்ன அந்த சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தை தியானிக்கணும். அப்போ இங்கே பார்வோனுடைய குமாரத்தி ஒரு பெரிய வேதனையில், தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வியை கண்டு அவள் தகப்பனுடைய வீட்டில் துவண்டு கொண்டிருக்கிறாள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் மோசே அவளுடைய கைக்கு வருகிறான். மோசையை அவனுக்காக வளர்க்கிறான். இப்போ பாருங்கள், மோசே 40 வருஷம் பார்வோன் அரண்மனையில் வளர்க்கிறான். பார்வோன் இவனை வளர்க்க விடுவானா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எபிரேய குழந்தைகளை அழிக்க விரும்புகிற ஒரு அரசன் தன்னுடைய மகள் பகிரங்கமாக அரண்மனையில் மற்ற இளவரசர்களோட மோசே வளரும்படி அவனை அனுமதித்ததற்கு என்ன காரணம்? அந்த பார்வோனுடைய குமாரத்தினுடைய வேதனை அவ்வளவு பெருசு, அவ்வளவு வேதனை. அதெல்லாம் எழுதப்படலை. அப்போ தேவன் மோசேயை வளர்ப்பதற்காக பார்வோனுடைய குமாரத்தையே அவர் ஆயத்தப்படுத்துகிறார். மீட்பின் திட்டத்தில் மோசே இரட்சகனாக பின்னாட்களில் இதே எகிப்தில் பார்வோனுக்கு முன்னால் தேவனுடைய சாட்சியாக, தேவனுடைய வல்லமைக்கு அடையாளமாக, தேவனுடைய வார்த்தையாக, தேவனுடைய குரலாக பார்வோனிடத்தில் பேசுகிற ஒரு தீர்க்கதரிசியவன். நீங்கள் கவனித்து பாருங்க, தேவ திட்டத்தின் மையத்தில் நீங்களும் நானும் இருந்தன்னா பரலோகம் நம்மை சுற்றி சுழலும். தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். மோசே என்ற ஒரு மனிதன் வளர்க்கப்படுவதற்காக பார்வோனுடைய குமாரத்தி தன் இல்லற வாழ்க்கையை இழந்து துக்கத்தோட தகப்பனுடைய வீட்டிலே இருக்கிறாள். அவளை ஆண்டவர் அப்படி மொட்டையடிச்சு கொண்டு உட்கார வைத்திருக்கிறார். அந்த பார்வோன் அவளை பார்க்கும்போது துக்கத்தில், வேதனையில், அவள் செய்கிறத என்ன இப்படி செய்கிறேன்னு கேட்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் நிர்பந்தத்தை உண்டாக்குகிறார். அப்படி இருந்தால் தான் அந்த குழந்தைய அவள் வளர்க்க முடியும். பார்வோனுடைய குமாரர்கள் கற்க வேண்டிய அந்த கலாசாலையில் அவன் கற்றான். பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 7:22 நான் வாசிக்கிறேன் பாருங்க. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுக்கு இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. மோசே பார்வோனுடைய வீட்டில் வளர்கிறான். பார்வோனுடைய குமாரர்கள் படிக்கிற கலாசாலையில், பாடசாலையில் அவன் படிக்கிறான். உயர்தரமான ஒரு கல்வி அவனுக்கு கிடைக்கிறது. எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் அவன் படிக்கிறான். நேர்த்தியா படிக்கிறான். வில் வித்தையோ வாழ்வித்தையோ எல்லாவற்றையும், உலகத்தில் உள்ள சகல திறமைகளையும் அவன் பெறுகிறான். இஸ்ரவேலருடைய பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைக்கு கூட இந்த பாக்கியம் கிடையாது. எவ்வளவு வசதியானவனா இருந்தாலும் ராஜாவினுடைய பிள்ளைகள் படிக்கிற கலாசாலையில படிக்க முடியாது. இந்த மோசேயினுடைய வளர்ப்புல தேவனுடைய கரம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய மகிமையான கரம், அந்த வல்லமையான கரம், பார்வோனை ஒடுக்குகிற கரம், பார்வோன் எதிர்பேச முடியாத அளவுக்கு தேவனுடைய வல்லமை, அது தேவனுடைய கரம் என்பதை நம்ம இங்க பார்க்கணும். தேவன் தம்முடையவர்களை கைவிடுகிறவர் அல்ல, அவர்களை திக்கற்றவர்களாக விடுவதில்லை. நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என்னை அவருடைய சித்தத்தின் மையத்திலே நான் அவருடைய விருப்பத்தை செய்ய ஒப்பு கொடுப்பேன். மோசே 40 வருடம் அரண்மனை வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை.
இப்போ மோசே எப்படி தன்னுடைய சகோதரிடத்துல போனான், அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மோசே எப்படி தன்னுடைய சகோதரிடத்துக்கு போறான்? அரண்மனையில் வசதியான வாழ்க்கை, ராஜகுமாரன் என்ற பட்டம், நல்ல உயர்தரமான வஸ்திரம், உணவு, அவ்வளவு வசதி. அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது இவன் தன்னுடைய சகோதரனை பார்க்க போறான். என்ன காரணம் தெரியுமா? அரசல் புரசலா இவனோட பழகுகிற, இவனோட படிக்கிற இவனுடைய நண்பர்கள் எல்லாரும் இவனை அடிமையின் பிள்ளை, இவன் பார்வோனுடைய குமாரத்தி பிள்ளை இல்லை, தண்ணீர்ல இருந்து எடுத்தவன், இந்த பேருக்கு கிடைச்சிருக்கிற சிலாக்கியம் அப்படின்னு சொல்லி அவனை ஏளனப்படுத்துகிறார்கள், அவளை காயப்படுத்துவார்கள். இயற்கையா ஒரு நண்பர் பட்டாத்திற்குள்ள இதுதான் நடக்கும். ஒரு பெரிய பணக்காரனுடைய வீட்டில் ஒரு அநாத பிள்ளை வளர்ந்ததுன்னா அந்த பிள்ளைக்கு என்ன மரியாதை இருக்கும்? அவனை வளர்க்குறவங்க உண்மையிலே வளர்ப்பாங்க, ஆனால் அவனை சுற்றி இருக்கிற மற்றவர்கள் எல்லாரும் அவனை அற்பமாக தான் எண்ணுவாங்க, அவனை காயப்படுத்துவாங்க, வார்த்தையால் குத்தி குத்தி காட்டுவாங்க. இப்போ 40 வயசான பிறகு இவனுக்கு தன்மானம் வந்துடுது. ஐயோ, நம்ம இங்கே பிறக்கலை, நம்ம அப்பா அம்மா வேற. ஏற்கனவே அவனுடைய அப்பா அம்மாவை தொடர்பில் இருக்கிறான். ஏன்னா அவன் வளரும் வரைக்கும் அவனுடைய தாய் அவளுக்கு பால் கொடுத்தாள், அவனுடைய சகோதரி அவ கூடவே இருந்தா, அவ்வப்போது சந்திக்கிட்டு பேசுகிறதற்கு வாய்ப்பு இருக்கும். எல்லாம் மூடி மறைத்து, அதாவது ஏதோ ஒரு அந்நிய தேசத்தில் அவன் வளர்க்கப்படலை. இவங்க கோசை நாட்டில் இருக்காங்க, அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பட்டணம், அந்த தலைநகரத்தில் இருக்கிறாங்க. தலைநகரத்துக்கு மிக பக்கத்தில் தான் கோசை நாடு இருந்தது. ஏன்னா யோசேப்பு கோசை நாட்டில் தன்னுடைய பெற்றோரோடு இருந்து கொண்டு தான் யோசேப்பு அந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள், அந்த ராஜாவினுடைய பணிவிடையை செய்து வருகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதுவுமே மூடி மறைக்கப்படலை, எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. எகிப்தியருக்கு இஸ்ரவேலர் அருவருப்பு. இந்த அருவருப்பு அரண்மனையில் வளர்ந்துகிட்டு இருக்குது. அந்த அருவருப்பை தடுக்க முடியாத அளவுக்கு தேவனுடைய கரம் அந்த மோசையோட கூட இருக்கிறது. ஒரு காலம் வந்தது, இது என்ன பொழப்பு, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுமா, நான் என் பெற்றோர்கிட்டே போயிடுறேன். அதுக்குள்ளே அவனுடைய தாய், வளர்ப்பு தாய் இருக்காளா செத்தாளான்னு தெரியல, அதை பற்றிய குறிப்பு நமக்கு இல்லை. அவன் தன்னுடைய தாயினிடத்திற்கு போகிறான், போக்குவரத்துமாக இருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு எகிப்தியனை கொண்டு போடுகிறான், ஒரு எபிரேயனுக்கு சாதகமாக செயல்படுகிறான். பாருங்க, 25, அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இது மோசேயினுடைய எண்ண ஓட்டம். அந்த நாட்களில் அந்த 40 வயதாக இருக்கும்போது அவனுடைய எண்ண ஓட்டம், தன் கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. இப்போ மொத்த இஸ்ரவேலரும் படித்தவன், திறமசாலி, நல்ல அழகானவன். பாருங்க, எல்லா குவாலிட்டியும் அவன்கிட்ட இருக்கு. இதெல்லாம் யார் கொடுக்கிறா? கர்த்தர் கொடுக்கிறார். இவன் பிறந்த இடம் எங்க? அடிமை. ஒரு எபிரேயனுடைய வீட்டில், வாய் பேச முடியாத ஒரு அடிமையினுடைய வீட்டில் பிறக்கிறான். ஆனால் இவனுக்கு கிடைத்த வாழ்க்கை என்ன? ராஜ வாழ்க்கை, ராஜபோகமான வாழ்க்கை. இது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்த பிச்சை. இப்போ இவன் என்ன நினைக்கிறான்? எனக்கு திறமை இருக்கு, தாளந்து இருக்கு, செல்வாக்கு இருக்கு, நான் இஸ்ரவேலரை மீட்டெடுக்கிற, நான் கட்டாயம் என் மூலமாக தான் கடவுள் அதை செய்வார் அப்படின்னு தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுகிறான். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தேவனுடைய ஊழியத்திற்கு கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை கொடுக்கணும். முழு நேர படிக்கு கர்த்தர் நம்ம அழைக்கணும். நாம முன்வர முடியாது. நாம முன்வருவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது. தேவன் நம்ம அழைச்சாதான் இந்த மகிமையான ஊழியத்தில் நிற்க முடியும். அந்த தேவை வரும்போது தான் அவர் அழைப்பார். இப்போ மோசே தாயின் கர்ப்பத்தில் அழைக்கப்பட்டிருந்தாலும் 40 வயதில் அவன் அழைக்கப்படலை. 40 வயதில் அவன் நினைக்கிறான், என் கை மூலமாக தான் இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு வரப்போகுதுன்னு அவன் மாமிசத்தில் நினைக்கிறான். ஆனால் இன்னும் வேலை வரல. முழு நேர பணிக்கு கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி நம்மை அழைப்பார்.
நாம வர முடியாது. நான் 84 ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 86 87 96 அபிஷேகிக்கப்பட்டேன். அப்போவே நான் ஊழியம்தான் செய்கிறேன். ஆனால் முழு நேர பணிக்கு என்ன அழைக்கலை. என்ன ஆண்டவர் எப்போ அழைக்கிறாரு? எழுப்புதல் பணிக்காக முழு நேரமாக பின்னாட்களில் அழைத்தார். அதாவது நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கும்போதே 1912ஆம் ஆண்டு 2012ஆம் ஆண்டு கர்த்தரனை நேரடியாக அழைச்சார். அப்போ நான் என்ன ஒப்பு கொடுத்தேன். அப்போ வேலை செஞ்சுட்டே தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்னை இந்த மகத்துவமான பணிக்கு அழைக்கும்போது நீ உன்னை அர்ப்பணி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி மீண்டும் ஒரு 6 வருடம் 7 வருடம் நான் அந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். பிறகுதான் ஆண்டவர் என்னை முழு நேரத்துக்கு அழைச்சாரு. என்ன பணிக்கு? எழுப்புதல் பணிக்கு, சபை பணிக்கு அல்ல, எழுப்புதல் பணிக்கு என்னை அழைத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயை கர்த்தர் 40 வயது அந்த உடனே அழைக்கல. மோசே இன்னும் கடந்து போக வேண்டிய பாதை இருக்குது. 40 வருடம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருடம் வனாந்தர வாழ்க்கை. நீங்க பாருங்க, மோசே 3ஆம் அதிகாரம், யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய ஏத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தில் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஒரே மட்டும் வந்தான். இப்போ மோசே 40 வருடம் வனாந்தர வாழ்க்கை. இந்த வனாந்தரம் என்பது ஒரு அனுபவமா ஐயா? வனாந்தர வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம். நீங்க மார்க் 1:35 வாங்க. மார்க் 1:35, 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் அதிகாலை இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். மோசேயை கர்த்தர் வனாந்தரத்துல கண்டுபிடிச்சார். மோசேயை கர்த்தர் வனாந்தரத்தில் உள்ள ஒரு முச்செடியில கண்டுபிடித்தார், சந்தித்தார். அங்க வச்சுதான் அவனை முழு நேரத்துக்கு அழைக்கிறார். ஆனா அவனுடைய வனாந்தர வாழ்க்கை 40 வருடம் போயிற்று. அவன் எகிப்திலிருந்து ஓடி வரும்போது அவனுடைய சிந்தையில் இருந்தது, என் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், என் ஜனங்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள், என் தாயார் அடிமைத்தனத்தில் இருக்கிறாள், என் சகோதரிகள், என்னுடைய சகோதரன் ஆரோன் அடிமைத்தனத்தில் இருக்கிறான், எங்கள் ஜனங்கள் எகிப்திலே நிந்தையையும் வேதனையும் கண்ணீரையும் சுமக்கிறார்கள். பாருங்க, 22ஆம் அதிகாரம், யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் நீங்க பாருங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். மேலும் மேலும் அடிமைத்தனம் பெருகிட்டே போகுது, இறுகிக்கிட்டே போகுது. மேலும் மேலும் அந்த அடிமைத்தனம் இறுகிட்டு போறத அவன் கண்டான், அவன் கேள்விப்பட்டான். எகிப்துல தான் இருக்கிறான் இவன், மீதியான் தேசத்துல இருக்கிறான். ஆனா எகிப்தினுடைய செய்தி பூரா இந்த மோசேக்கு வருகிறது. இவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். வனாந்தரம் என்பது ஒரு அனுபவம். வனாந்தரம் என்பது நானும் என் தேவனும், நானும் என் இரட்சகரும், நானும் என் ஆண்டவரும். அப்படிப்பட்ட அனுபவம் 40 வருடங்கள். 40 வருடங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 40 வருடம் என்பது ஒரு கடுமையான ஒரு வருடங்கள். இந்த வருடங்களை குறித்து நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா 40 இன்று 365 நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அது எத்தனை நாள் வருதுன்னு பாருங்க. அந்த 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 காரியத்தை பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். 40 இன்று 365 14,600 நாட்கள். 14,600 நாட்கள் 40 வருடம் அரண்மனை வாழ்க்கை, அரச வாழ்க்கை. 40 வருடம் 14,600 நாட்கள் வனாந்தர வாழ்க்கை. தேவன் மகிமையான ஒரு ஊழியத்திற்கு அவனை அழைப்பதற்காக 40 வருடம் வனாந்தரத்திலே பயிற்றுவிக்கிறார். இந்த காலை வேளையில
ஆண்டவர் உங்களையும் என்னையும் தம்முடைய மகிமையான பணிக்கென்று அவர் அழைத்திருப்பார். ஆனால் அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வனாந்தர வாழ்க்கை அவசியம். வனாந்தர வாழ்க்கை அவசியம். மோசேயின் வனாந்தர வாழ்க்கை, கிறிஸ்துவின் வனாந்தர வாழ்க்கை, இந்த ரெண்டையும் நம்ம நாளைக்கு படிக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய சித்தத்தின் மையத்தில் தம்முடையவர்களை வைத்திருப்பாரே, ஆனால் அவர்களை கொண்டு இந்த பூமியில் காரியங்களை செய்வதற்காக அவருடைய ராஜ்யம் சுழன்று கொண்டிருக்கிறது, செயல்படுகிறது. இந்த உணர்வோட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம காத்திருப்போம். வனாந்தரம் ஒரு அனுபவம். அந்த வனாந்தர அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நம்முடைய பரிசுத்த பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மோசேயை தாயின் கர்ப்பத்திலிருந்து கண்காணித்து உருவாக்கி பிறக்க வைத்து வளர்த்த தேவன் நீர் ஆண்டவரே. அரண்மனையில அரசர்களோடு வளர்த்த கர்த்தர் ஆண்டவரே. ஊழியத்திற்காக 40 வருடம் வனாந்தரத்தில் நீர் பயிற்றுவித்த தேவன் ஆண்டவரே. வனாந்தரம் என்ற அந்த அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்ட பின்புதான் ஆண்டவரே நீர் முச்செடியிலே தோன்றி ஆண்டவரை அழைத்து உம்முடைய மகிமையான திட்டத்தின் மூலமாக இஸ்ரவேலுக்கு மீட்பை கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த விடுதலை தேசம் பரமகானான் என்ற இந்த திட்டத்தை ஆண்டவரே நீர் கர்த்தாவே மோசேயின் மூலமாக வெளிப்படுத்தினீர். நாங்களும் இந்த பூமியில் உம்முடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபை எங்களை ஆழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.